உபாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு நடந்தால் நம்ம செய்யற காரியம் வாய்க்கும். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அப்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி. நம்ம என்ன செய்யறோமோ அதெல்லாம் வாய்க்கணுமா? இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு. நமக்கு உடன்படிக்கை வார்த்தை தந்திருக்கிறாரு. நான் எப்படி வாழணும், நான் எப்படி வாழக்கூடாது, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யக்கூடாது. நம்ம கையில அழகா ஒரு பரிசுத்த வேதாந்தம் எழுதிட்டாரு. நேரம் கிடைக்கும் போது கையில பைபிள் எடுத்து வாசிங்க. அந்த வசனத்துல எந்தெந்த வசனத்தை நம்ம மீறுறோமோ தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்தி, இந்த வசனத்தை நான் மீறிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நான் இன்னும் மனம் திரும்பணும்ப்பா, எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், உங்க கண்கள் எனக்கு இறக்க வேணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் போது தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய நமக்கு கிருபை தருவார். உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அப்ப நம்ம செய்யறது எல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா வசனத்தை கை கொள்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படும். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இரவும் பகலும் நியாயப்பிரமாணத்தை தியானித்து அதன்படி நம்ம செய்யும் போது காரியம் வாய்க்கும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா நமக்கு எப்பமெல்லாம் நேரம் இருக்கோ அந்த நேரத்துல நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்து, வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, இன்னும் நான் இந்த காரியத்துல சீர் பொருந்தணும் அப்படின்னு சொல்லி வசனத்தை குறித்து ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு ஆசை இருக்கும். உலகத்துக்குள்ள போயாச்சு அப்படின்னா உள்ள போய் நம்ம எங்கேயாவது சிக்கி விடுவோம். புதிய ஏற்பாட்டுல நமக்கு அழகா செய்தி இருக்கு. எப்படின்னா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஒரு குடும்பம் எங்க போய் சிக்கி கொள்ளுது அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது சிக்கி கொள்றாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பையாக. இரவும் பகலும் நம்ம வேதத்தை தியானித்தால் கண்டிப்பா குடும்பம் ஆசிரியம்.